பிடித்த சீரியல்களின் full எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் பயப்படுற மாதிரி நடிக்கிறேன்னு கூட தெரியாத ஒரு அப்பாவியா இருக்காரே. அம்மா கோவமா இருக்காங்கன்னு சொன்ன உடனேயே ஈஸ்வரி அப்படியே பயந்து நடுங்கிட்டா. இன்னும் அம்மாவை நேர்ல பார்த்தான்னு வையே, அம்மா திட்டுல அவ இனிமேல வேலைக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி கதற போறா. வரட்டும் வரட்டும் வரட்டும். வா வா சீக்கிரமா போயிடலாம். வா, அவன் பாக்குறதுக்குள்ள நம்ம போயிடலாம். அக்கா எங்க வெளியே கிளம்பிட்டீங்களா? அது இல்ல துர்கா, கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு கிளம்பிட்டோம். அது சாயங்காலம் ஈஸ்வரி ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே அழகு சண்டை போட சொன்னானா, அது நல்லா இருக்காது, அதான் அதுக்கு முன்னாடியே கோயிலுக்கு போலான்னு. அழகு வந்தா நான் கோயிலுக்கு போயிருக்கேன்னு மட்டும் சொன்னா போதும், சரியா? அண்ணி நல்ல ஐடியா தான் அண்ணி. ஆனா அழகு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கே. எல்லாரையும் கொன்னுடுவேன்னு எவனோ ஒரு ரவுடி பையன் மிரட்டுறான் அண்ணி. பாவம், நீங்க தான் ரெண்டு பக்கமும் மத்தள மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஈஸ்வரி கிட்டையும் சண்டை போடணும், அழகுவையும் சமாதானப்படுத்த முடியாது. என்னதான் பண்ணுவீங்க? சரி சரி, நீங்க கிளம்புங்க அண்ணி. அழகு கிட்ட நாங்க பேசி சமாளிச்சுக்கிறோம். பேசி சமாளிச்சுக்கோ. வா 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 வா. பெரியம்மா கூப்பிடுறாங்க. ஹலோ, சொல்லுங்க பெரியம்மா. அழகு, ஈஸ்வரி வேலை முடிஞ்சு வந்த உடனே உங்க அம்மா அவகிட்ட சண்டை போடுவாங்கன்னு தானே காத்துட்டு இருக்க? ஆமா பெரியம்மா, அதுல என்ன சந்தேகம்? இங்க பாருங்க, இன்னைக்கு நம்ம வீட்டுல பெரிய கலவரமே நடக்க போகுது. நீங்களும் அதுல வந்து கலந்துக்க பெரியம்மா. நம்பி வாங்க, சந்தோஷமா போக. ஆமா, நீ தான் அப்படி நம்பிட்டு இருக்க. ஆனா எனக்கு அதுல ஒண்ணும் நம்பிக்கை இல்ல. என்ன சொல்றீங்க? என்னாச்சு பெரியம்மா? நான் எதை சொல்றது அழகு? ஈஸ்வரி வேலை முடிஞ்சு வர நேரம் பார்த்து உன் அம்மாவும் அபியும் கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க. அப்புறம் எப்படி ஈஸ்வரி கிட்ட சண்டை போட முடியும்? ஐயோ, என்ன சொல்றீங்க பெரியம்மா? அம்மா கோயிலுக்கு போறாங்களா? ஐயோ, என் திட்டமெல்லாம் கெட்டு போயிரும் போல இருக்க. ஆமா அழகு, நான் எதை சொன்னாலும் நீ நம்ப மாட்டேங்கிறியே. நீ ஒண்ணு பண்ணு, நீ இப்பவே போய் பாரு. உங்க அம்மா கார்ல கிளம்பி போறாங்க. சீக்கிரமா போய் தடுக்கிற வழிய பாரு. அப்பதான் நீ நினைச்சது நடக்கும்பா. போ, சீக்கிரம் போ. சரி பெரியம்மா, நீங்க போன வைங்க. வாடா. பஸ் பஸ் பஸ், நம்ம கீழே போறதுக்குள்ள அவங்க கிளம்பி போயிடுவாங்க. மொட்டை மாடியில இருந்து அவங்க வழி வீசிடுவோம். சரி வா போலாம். ஆமா, போன விட்டுக்கிட்டியா? ஆமா பாஸ், உனக்கு அப்புறம் இருக்கு. வா வா வா, அவன் கண்ணுல படுறதுக்குள்ள போயிடலாம். போ போ, ஏறு ஏறு ஏறு, போ சீக்கிரம் ஏறு. ஆமா ஆமா ஆமா. ஐயோ, என்னடி இவன்? இருக்கிற சிசிடிவி கேமரால இவன் தான் பாத்துக்கிட்டு இருக்கான் போல இருக்கே. எப்படி கண்டுபிடிச்சானே தெரியலையே. என்னம்மா, ஈஸ்வரி வந்ததும் பேசணும் தானே சொன்னேன். நீ என்னம்மா அவ வர நேரமா பார்த்து நீ எங்கேயே கிளம்பி போய்கிட்டு இருக்க? இல்லடா, வெள்ளிக்கிழமைல அதான் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு போயிட்டு வந்துடுறேன்டா. அம்மா தாயே, நீதானம்மா என் கோயிலே. அம்மா கிளம்பாதம்மா. ஈஸ்வரி வந்ததுக்கு அப்புறம் அவளை நல்லா 4 வாரத்தை கேட்டுட்டு அதே கோவத்தோட அப்படியே கோயிலுக்கு போமா தாயே. என்னடி இவன் என்ன சொன்னாலும் திரும்ப திரும்ப அதே பேசுறான், விட மாட்டான் போல இருக்கே. அம்மா என்னம்மா, என்ன யோசிக்கிற? நீ வாமா உள்ள. அவ ஈசு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாமா, நீ வா. சரிடா, வரேன். ஆமா வா வா, சீக்கிரம் வா. அப்பாடா, டேத்தி குச்சி ரொம்ப நல்ல ஐடியா கொடுத்தடா. நீ சொன்னதை கேட்காம நாம படியில இறங்கி வந்திருந்தா இந்நேரம் அம்மா கோயிலுக்கு கிளம்பி போயிருப்பாங்கடா. இதுதான் பாஸ், இந்த மாதிரி புத்திசாலியான ஆளை பக்கத்துலயே வச்சு நின்றது. ஆனா நீங்க தான் என்ன கன்சல்ட் பண்ணாம சொந்தமா முடிவெடுக்கிற யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. டேய், ஒன்ன 2 வார்த்தை பாராட்டினதும் ஓவரா பேசுற பத்தியாடா. டே டே, வா வா, கீழே போலாம். இல்லைன்னா அம்மா மறுபடியும் கார் ஏறி போயிரு போறாங்க. வா வா.
ஈஸ்வரி வந்துட்டாமா? ஈஸ்வரி வந்துட்டா.